கிறிஸ்து மாத்திரம்தான். உன் அஸ்திபாரத்தை கண்மலையிலே போடுங்கள். ஒருவன் கண்மலையிலே வீட்டை கட்டினான், பெருமழை சொரிந்தது, காற்றடித்தது, வீடோ நிலைத்து நின்றது. ஒருவன் மணல் மேல வீட்டை கட்டினான், மண்ணு மேல, மனிதன் மேல கொண்ட நம்பிக்கையில புயல் அடித்தது, காற்றடித்தது, அவன் கட்டினது இடிந்து போனது என்று இயேசு சொன்னது மண்ணையும் கல்லையும் பற்றி அல்ல, தன்னையும் மனிதனையும் பற்றினது. அதான் அதை சொன்னாரு, என் மேல கட்டு, நானே அந்த அஸ்திபாரம், திடமுள்ள அஸ்திபாரம், நானே கண்மலை. வசனம் சொல்லுது கர்த்தர் கண்மலைன்னு. மனிதனை பார்த்து கண்மலைன்னு சொல்லுதா? மனிதனுடைய உருவம் என்னதென்று அறிவேன், மண் என்று அவனை நினைவு கூறுகிறேன் என்றார். மண்ணு மேல கட்டாதேங்க. மண்ணு கொடுக்கிற கவர்ச்சியை பார்த்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவன் எப்படி இருப்பான்? புயல் அடித்தால் சிதறி விடுவான். நான் சொல்றாரு, இப்படி பாட்டெல்லாம் போட்டா தானங்க கவரப்பட்டு வருவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி மனிதரால் உண்டாகிற கவர்ச்சியை பார்த்து கவர்ந்து வருகிற வாலிபர்கள் ஒரு சபையை நிரப்பினால் அந்த சபையினுடைய தரம் எப்படி இருக்கும்? நான் உண்மையிலே பிராங்கா சொல்றேன், நான் இயேசுவினால் கவரப்பட்டு வந்தேன். இயேசுவின் மேல் இருக்கிற கவர்ச்சி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குறையல. எனக்கு இயேசு தான் ஹீரோ. இயேசுவை பற்றி சொன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவேன். இயேசு தான் எனக்கு ஹீரோ, வேற யார் மேல நம்ம நம்பிக்கை இல்லை. எனக்கு இயேசு எனக்கு ஹீரோ. நான் இயேசுவை பார்த்து தான் வந்தேன், இயேசுவை பார்த்தேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அவர் தான் ஹீரோ, தலைவர் எல்லாம். அப்படி வந்தா நம்ம நிக்கலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம நிக்கலாம்.